Niranjana Easy Spoken English, the part 27. I welcome you. Now we are going to learn how to make a sentence. அதற்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயமா இருக்கும், பட் இது தெரிஞ்சால் தான் நம்ம உள்ள நல்லா படிக்க முடியும். வாட் என்ன, வேர், ஹவு மெனி எத்தனை, ஹவு லாங் எவ்வளவு தூரம், ஹவு லாங் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஹவு ஃபார் எஃப்ஏஆர் எத்தனை தூரம், ஹவு ஃபேர் எவ்வளவு கட்டணம். ஸோ நான் இப்போ சாப்டருக்குள்ளே போகலாம். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். ஐ வாண்ட் அ பென், எனக்கு ஒரு பேனா வேணும். வாட் டஸ் ஹீ வாண்ட், இப்போ ஹீ வந்துச்சுன்னா டஸ்ஸு, ஹீ வாண்ட்ஸ் அ பென். வாட் டஸ் ஷீ வாண்ட்ஸ் அ பென். இப்போது டு யூ வருது, டஸ் ஹீ வருது, டஸ் ஷீ வருது. ப்ரெசண்ட்டில் கேள்வி கேட்கும்போது வாட்டுக்கு அப்புறம் டஸ் ஹீ வாண்ட் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். பதில் சொல்லும்போது ஐக்கு வாண்ட் தான், ஹீக்கு வாண்ட்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கணும். எந்த வெறுப்பு வந்தாலும் எஸ் சேர்த்துக்கணும். ஷீ வாண்ட்ஸ் அ பென். ஸோ ஷீ அப்படிங்கிறதும் என்ன பண்ணணும், வெறுப்புக்கு பக்கத்தில் எஸ் சேர்த்துக்கணும். ஓகேங்களா. வாட் டு யூ வாண்ட், அதே போல் வாட் டு யூ டூ, நீ என்ன செய்கிற, அவன் என்ன செய்கிறான். வாட் டஸ் ஹீ டூ, அவள் என்ன செய்கிறா. வாட் டஸ் ஷீ டூ அப்படின்னு மாற்றிக்கலாம். நீ என்ன சாப்பிட்ற, வாட் டு யூ ஈட் அப்படின்னு மாற்றிக்கணும். அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்குறது எப்படி. எப்பொழுதுமே நடந்து முடிஞ்ச பாஸ்ட் டென்ஸில் பற்றி பேசும்பொழுது டிட்டு அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்துக்கோங்க. வேர் டிட் ஹீ கோ, அவன் எங்கே சென்றான் அப்படின்னு பொருள். அதற்கு பதில் பாருங்கள், கோவோட பாஸ்ட் டென்ஸு வென்ட், ஹீ வென்ட் டு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா டிட்டு வந்திருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ், அதே டென்ஸில் தான் நம்ம பதில் சொல்லணும். டிட்டு ப்ளஸ் கோ வரும்போது அந்த கோவோட பாஸ்ட் டென்ஸு வென்ட்ரு. வேர் டிட் ஷீ பை, அவள் டிட் ஷீ பை, எங்கே அவள் வாங்கினாள் அப்படின்னு வருதுங்களா. இப்போ டிட்டு ப்ளஸ் பையின்னு வரும்பொழுது பையோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, பாட். ஷீ பாட் அட் அ ஷாப், ஒரு கடையில் வாங்கினாள். ஹவு டிட் யூ கம், நீ எப்படி வந்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டு ப்ளஸ் கம் வரும்போது கேம் மாறிக்கிறதுங்களா. ஐ கேம் ஆன் ஃபுட்டு, நான் நடந்து வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போல்லாம் வழக்கத்தில் சொல்லுவாங்க ஐ கம் பை ஃபுட்டு, கம் பை வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கம் பை வாக்குங்கிறது ராங், அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஐ கேம் ஆன் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் மிக முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியது டிட் ப்ளஸ் கோ வென்ட்டு, டிட் ப்ளஸ் பை பாட்டு, டிட் ப்ளஸ் கம் கேம் அப்படின்னு மாறிடும். நீங்கள் அதை எவ்வளோ கேள்வி கேட்கும் பொழுது பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா டிட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃப்யூச்சரில் எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். வென் வில் யூ கம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற வில்லில் தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். வென் வில் யூ கம், எப்பொழுது வந்தாய் அப்படின்னு பொருள். ஐ வில் கம் ஆன் மண்டே, நான் திங்கக்கிழமை வந்தேன். ஐ வில் கம், வென் வில் யூ கம், ஐ வில் கம் அப்படின்னு சொல்லணும். வென் வில் ஹீ கிவ், எப்பொழுது அவன் கொடுப்பான். வென் வில் ஹீ கிவ், நம்ம வில்லை வச்சே பதில் சொல்லணும். ஹீ வில் கிவ் இன் ஜூலை, மந்த்துக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணிக்கணும். இன் ஜூலை, ஹீ வில் கிவ் இன் ஜூலை, ஜூலை மாதத்தில் கொடுப்பான். வென் வில் ஷீ குக், அவள் எப்பொழுது சமைப்பாள். ஷீ வில் குக் அட் நூன், அவள் மதியம் சமைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வில்லு, ஷாலு, கேனு, குட்டு, மே, மைட்டு இந்த மாதிரி கேள்வியில் இருந்துச்சுன்னா அந்த வாக்கியத்தை பதிலில் நாம் யூஸ் பண்ணணும். இங்கே வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்குறதுனால ஐ வில் கம் ஆன் மண்டே சொல்கிறோம். ஓகேங்களா. வென் கேன் யூ கம் அப்படின்னு கேட்டால் ஐ கேன் கம் அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா. வென் குட் யூ கம் அப்படின்னு கேட்டால் ஐ குட் கம் சொல்லணும். ஓகே. அதே போல் வென் வில் ஹீ கிவ், இங்கே ஐ வி யூ ஹீ சி இட் தே ராஜா ராணி என்ன சொன்னாலும் சரி வில்லு அப்படிங்கிற வெர்பை பயன்படுத்திக்கலாம் ஃப்யூச்சர் டென்ஸில். இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை நாம் ஃப்யூச்சரில் சொல்லுவோம். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லது இன்னொருத்தர் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு இந்த டென்ஸை பயன்படுத்தணும். ஆர் யூ ரைட்டிங் ஏ டெஸ்ட், நீ கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாயா. ஆர் யூ ரைட்டிங் ஏ டெஸ்ட், நீ தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறாயா, இப்போ எழுதிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு கேட்கும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு பதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயே இருக்கணும். எஸ் ஐ ஆம் ரைட்டிங் ஏ டெஸ்ட், ஆமாம் நான் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறேன்.
ஒருவேளை நீங்கள் இல்லைன்னு சொல்லணும்னா நோ ஐ ஆம் நாட் ரைட்டிங் எ டெஸ்ட், இல்லை நான் ஒரு டெஸ்ட் எழுதி கொண்டு இருக்கவில்லை. அப்போ யூ ஆர் டூயிங் சம்திங், வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா இஸ் வரும் இல்லையா. இப்போது இஸ் ஹி லேர்னிங் இங்கிலீஷ், அவன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறானா, ஆங்கிலம் படிச்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஹீ இஸ் லேர்னிங் இங்கிலீஷ், ஆமாம் அவன் ஆங்கிலம் படித்து கொண்டு இருக்கிறான். நெகட்டிவாக சொல்லணுமா, நோ ஹீ இஸ் நாட் லேர்னிங் இங்கிலீஷ். அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமானது, அடிக்கடி பயன்படுத்துறது. ஹேவ் யூ பாட் லஞ்ச், ஹேவ் யூ ப்ராட் லஞ்ச், நீ லஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாயா. எஸ் ஐ ஹாவ் ப்ராட் லஞ்ச், ஆமாம் நான் லஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பொறுத்தோம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நோ ஐ ஹேவின்ட் ப்ராட் லஞ்ச், இல்லை நான் லஞ்சு கொண்டு வரல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ கேட்குறீங்க, இப்போ கேட்கும்போது கொண்டு வந்திருக்கிறியா, இல்லை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இல்லை நான் கொண்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுறோம். ஹேஸ் ஹீ கம் டு ஆஃபீஸ், அலுவலகத்திற்கு வந்திருக்கிறானா அப்படின்னு அர்த்தம். ஹேஸ் ஹீ அவன் வந்திருக்கிறானா, கம் டு ஆஃபீஸ். எஸ் ஹீ ஹேஸ் கம் டு ஆஃபீஸ், ஆமாம் அவன் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறான். ஹேவ் தே பெய்டு ஃபீஸ், அவர்கள் ஃபீஸு பே பண்ணிட்டாங்களா. எஸ் தே ஹேவ் பெய்டு, ஆமாம் அவர்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. நோ தே ஹேவின்ட் பெய்டு, இல்லை அவர்கள் பண்ணவில்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஹேவ் வந்துச்சுன்னா ஐ வர்றதுனால ஹேவ்லேயே பதில் சொல்லியிருக்காங்க. ஹேஸ் வந்ததுனால எஸ் ஹீ ஹேஸ்ன்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. தேக்கு ஹேவ் வந்திருக்கு, ஸோ தே ஹேவ் அப்படிங்கன்னே நம்ம ஆன்சர் சொல்கிறோம். ஸோ ஒரு வேர்டு என்ன வருதோ அந்த வேர்டுலேயே நம்ம பதில் சொல்வதற்கு பழகிக்கணும். ஏன்னா இதுதான் அடிக்கடி நாம் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தை. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ், ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த வெர்பை வந்து கரெக்டாக போட்டுக்கணும். இப்போது இது ஒரு புதிய வார்த்தை பாருங்களேன். ஹவு ஆஃபன் டு யூ கோ டு லைப்ரரி, ஹவு ஆஃபன் டு யூ கோ டு லைப்ரரி அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை லைப்ரரிக்கு போவீங்க. ஹவு ஆஃபன் டு யூ கோ டு டெம்பிள், எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கோவிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பதில் ஐ கோ டு லைப்ரரி எவ்வரி மண்டே, நான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நான் போகிறேன். ஹவு ஆஃபன் டஸ் ஹி கோ டு லைப்ரரி, அவன் லைப்ரரிக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போவான். ஹீ கோஸ் டு லைப்ரரி வீக்லி ஒன்ஸ், வாரத்திற்கு ஒரு முறை லைப்ரரிக்கு போவான். ஸோ நீங்கள் அடிக்கடி போவீங்களா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போவீங்க அப்படின்ற கேள்விக்கு ஹவு ஆஃபன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சேர்த்துக்கணும். ரைட்டுங்களா. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஸ்கூலுக்கு வருவ, ஹவு ஆஃபன் டு யூ கம் டு ஸ்கூல். ஓகேங்களா. அடுத்து இன்றைக்கான நியூ வேர்ட்ஸை நடத்திடுறேன். நியூ வேர்ட்ஸ் படிச்சுக்கிட்டே வாங்க. ஸ்போக்கனோட நியூ வேர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம். செல்ஃப் எஸ்டீம் தன்மதிப்பு, செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்மதிப்பு, செல்ஃப் எஸ்டீம். தென் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை. தோதி, தோதினா வேட்டி, நம்ம கட்டுற வேட்டி. Okay children and viewers, subscribe and like. We will meet in the next video. Share this with your friends.